குச்சிலாம் வாங்கிட்டு மலை ஏற ஆரம்பிக்கலான்னு ஒரு இடத்துல உட்கார்ந்தோம். எங்கள் நேரம் அப்போ தான் ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு பாடியை ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு கீழே வராங்க. அதை பார்த்துட்டு எங்கள் கூட வந்த 2-3 பேர் ஆல்மோஸ்ட் பேக் அடிச்சிட்டாங்க. அதில் இவெல்லாம் கீழே இறங்கி ஓடிட்டான். அப்புறம் அவன்கிட்ட போய் மச்சான் நீ வரலன்னா விம்பார் வாங்கி தரேன்னு சொன்னேன். அவனும் லைட்டாக ரோஷமாகி வரேன்னு சொல்லிட்டான். சரின்னு ஒரு 12 மணி போல் ஏற ஆரம்பித்தோம். முதல் மலை தான் இருக்கிறதுலே கஷ்டம்னு சொல்லுவாங்க. அந்த கஷ்டத்தெல்லாம் ஓரமாக தூக்கி போட்டு டப்புன்னு ஏறி முடிச்சிட்டோம். அப்புறம் சரி அந்த மொமெண்டம்லேயே போயிடலான்னு 2வது மலையும் வெற்றிகரமாக முடிச்சாச்சு. இதுக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் ஏற ஆரம்பிச்சிச்சு. 5வது மலை வரப்பெல்லாம் பக்கத்தில் இருக்கவனே தெரியல, அந்த அளவுக்கு மிஸ்ட்டு. அப்புறம் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு கடந்து வந்து ஒரு வழியாக 5 மணி போல் 7வது மலைக்கு வந்து சேர்ந்தோம். அப்படியே சிவனையும் தரிசனம் பண்ணிட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு கீழே இறங்கலான்னு ஒரு இடத்துல உட்காந்தோம். தெரியாதனமாக நானும் சொல்லிட்டேன், இன்னொரு 10 நிமிஷம் அதே இடத்துல உட்காந்துருந்தோன்னா டைட்டானிக்கில் வர ஜாக் மாதிரி எல்லாரும் உறைஞ்சே செத்து போயிருப்போம். அப்புறம் சன்ரைஸ் ஆகுது மயிராகுதுன்னு கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு. 7வது மலை வர ரொம்ப ஸ்டீப்பாக இருந்ததுனால எல்லாரும் மினிமம் ஒரு 20 டைம் கீழே வந்திருப்போம். அதில் இவெல்லாம் கணக்கே இல்லை. மாப்பியோட ட்ரெஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அப்புறம் வந்த வழியிலே திருப்பி ஒரு 3 மணி நேரம் கீழே இறங்கிட்டு 10 மணி போல் 7 மலையும் ஏறி முடிச்சுட்டு எல்லாரும் ஃப்ளாட்டு.